Kyras Cooking Channel. Kyras Cooking Channel ku unga ellaruடைய supportsக்கு என்னுடைய big thanks சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாரும் வந்து சூப்பரா சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்காக புது வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற ரெசிபி வந்து இந்த ரெசிபி இருந்ததுன்னா 3 இல்லங்க 5 சப்பாத்தி வரைக்கும் இப்படி பண்றதுக்குள்ள காலி ஆயிடும். சோ அந்த ரெசிபி வந்து என்ன ரெசிபி? குழந்தைங்களோட ஃபேவரட்டான ரெசிபி மஷ்ரூம் கிரேவி பண்ண போறேன். சோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். மஷ்ரூம் கிரேவி பண்றேன். வாங்க என்னென்ன இன்கிரிடியன்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். இப்போ நான் 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளி வந்து சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஒரு 250 கிராம்ஸ் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு சோம்பு போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 1.5 டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சால்ட் கொஞ்சம், பெப்பர் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. தானா ஜீரா தனியா பவுடர் அது வந்து 1.5 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். சில்லி பவுடர் 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சோம்பு சீரகம் இது கொஞ்சம் எடுத்துக்கோங்க, half டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் அது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பே லீவ்ஸ் 1 எடுத்துருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் வந்து மேலே வச்சுருக்கேன். அப்படியே அது மெல்ட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதோட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Kyras Cooking Channel subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. Thanks for watching. See you. Bye.